கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த கால வேளையிலும் வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையிலும் ஸ்தோத்திரம் உங்களோடு என்னுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஸ்தோத்திரம் சுமார் ஒரு 55-60 ஆண்டுகளுக்கு முன்னதாக தேவனாகிய கர்த்தர் என்னை ரட்சித்து தேவனாலே அழைக்கப்பட்ட இடங்களெல்லாம் போய் நாங்கள் சாட்சி கூறி கடைசியாக இந்த இடத்துல வந்து இந்த தேசத்திலேயும் என்னுடைய அனுபவ சாட்சியோடு வாழ்ந்து இந்த இடத்துல ஒரு சபைக்கு கர்த்தர் உதவி செய்தால் அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. 4 வரையில் ஒரு முழுமையான சாட்சியை நான் ஆரம்பிக்கவில்லை என்று கருதுகிறேன். அன்பு சகோதரர்கள் ராஜகுமார் இன்னும் ரவிச்சந்திரன் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலும் ஏனென்றால் ஒருவேளை நான் இனி மரணத்தின் மூலமாய் இந்த பூமியோடு கடந்து போன பிற்பாடு என்னுடைய சாட்சியின் அனுபவம் சரியாக முழுமையாய் நமக்கு தெரியாதுன்ற ஒரு நிலை வரக்கூடாது. அதனால் உங்கள் சாட்சி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடினால இந்த பலவீனமான இந்த நாட்களில் அருமையான ஒரு செய்தியை தவற விட்டு என்னுடைய சாட்சியை அறிவிக்க நான் முன் வந்தேன். இந்த செய்தியை தவற விட வேண்டும் என்ற சிந்தை அல்ல, இந்த சாட்சியை அறிவிக்க வேண்டும் என்ற சிந்தையோடு நாளில் நான் உங்கள் மத்தியிலே காணப்படுகிறேன். கர்த்தரை சித்தமானால் தொடர்ந்துள்ள நாட்களில் அன்பு அந்த வாலிப சகோதரன் வந்து உங்களோடு தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். அவருடைய செய்தி நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அவன் எஃப்எம்பியில் எல்லாம் 10-20 ஆண்டுகள் ஊழியம் செய்து செல்ல சாட்சியுள்ள சோதனாய் வாழ்ந்து ஏதோ ஆண்டோடைய சித்தத்தின்படி இந்த இடத்துல கடந்து வந்து நம்மோடு இணைந்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொள்ளுகிறார்கள். நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் இந்த பூமியில் நாம் கிறிஸ்துக்குள் வந்து இயேசுக்குள் வந்து ஒரு சாட்சியுள்ள, அதாவது கிறிஸ்துவின் சாயலை அணிந்து இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களோடு இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். ஒரு சமாதானம் உள்ள ஜீவியம், ஒரு சந்தோஷம் உள்ள ஒரு ஜீவியம் நாம் செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பத்திரிகைகளை எடுத்து படிப்பீர்களானால் எத்தனையோ டாக்டர்மார்கள், இன்ஜினியர்மார்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள் எத்தனையோவர்கள் திடீர் என்று தற்கொலை செய்து மாண்டு போகிறார்கள். ஆனால் காரணம் என்னவென்று சொன்னால் வாழ்க்கையில் அவர்களுக்கு பணம் இருந்தும் செல்வங்கள் இருந்தும் செல்வாக்குகள் இருந்தும் ஐஸ்வர்யம் இருந்தும் சமாதானம் இல்லாத ஒரே ஒரு காரணத்தின் மூலமாய் அவர்கள் அவிதமாய் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பூமியின் வாழ்க்கை ஒரு சமாதானம் உடையதாக இருக்க வேண்டுமென்றால் கிறிஸ்து இயேசுவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவை நாம் சொந்தமாக்கும் போது நாம் ஒரு சந்தோஷமும் ஆறுதலும் நிம்மதியும் சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை நாம் செய்ய முடியும் என்பது என்னுடைய சாட்சி மட்டும் அல்ல, 10,000-கணக்கான சாட்சிகள் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஓரடி நாம் பாடி நான் என்னுடைய சாட்சிக்குள் கலந்து செல்ல விரும்புகிறேன். துக்கத்தின் பானையே பாத்திரம் கர்த்தாவென்று கையில் தந்தார். துக்கத்தின் பானை பாத்திரம் கர்த்தாவென்று கையில் தந்தார். சந்தோஷத்தோடது வாங்கி அல்லேலூயா பாடிடும் ഞാൻ. സന്തോഷത്തോടത്തു വാങ്ങി അല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ. ദോഷമായിട്ടൊന്നും ഇനി എൻ്റെ ചെയ്യുകയില്ല. ദോഷമായിട്ടൊന്നും ഇനി എൻ്റെ ദാതൻ ചെയ്യുകയില്ല. അവൻ എന്നെ
അടിച്ചാലോ അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. അവൻ എന്നെ അടിച്ചാലോ അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. സ്തോത്രം. എൻ്റെ ശരീര ബലവീനത്തിന് നിമിത്തமாக சில இடர்கள் பேச்சிலேயோ வார்த்தையிலே வரும் என்று நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வயது முதிர்வின் காரணமாக சோத்திரம் இனி எனக்கு பலவீனமான நாட்கள். சோத்திரம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நான் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன். காரணம் எல்லா மனிதர்களுக்கும் சோத்திரம் பலவீனமான நாட்கள் உண்டு. சோத்திரம் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்வில் என்னுடைய பேர் ஊர் எல்லாம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். அதுபோல் வயது தெரியும். ஸ்தோத்திரம். என்னுடைய பெற்றோர் நடுத்தர குடும்பத்தில் உள்ளவர்கள். ஸ்தோத்திரம். சன்மார்க்கமான வாழ்க்கையை செய்து எங்களை வளர்த்து கொண்டார்கள். 6 ஆண்களில் நான் மூத்தவனாய் காணப்பட்டபடினாலே குடும்பத்திலே சில பொறுப்புகள் எனக்கு உண்டு. நான் 1959 எஸ்எல்சி பாஸ் பண்ணி அதிலிருந்து எங்களுக்கு மேற்படிப்புக்குள்ள வாய்ப்பு வசதி ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு அப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை, அம்மா வீட்டில் தான் இருக்கும். அப்பா கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது ஒரு தடவை ஒரு வாழைக்கன்று இழக்க போகும்போது வாழை கிருஷி விவசாய வேலை செய்யும் வாழைக்கந்தில் ஒன்றை நான் எடுத்து வச்சுக்கலாம்னு சொன்னேன். இல்லை வேண்டாம் எங்களை நீ எடுக்கண்டாம், ஏன்னா எனக்கு மூத்த 2 பொண்ணு, இளைய 2 பொண்ணு. இவங்களில் நான் இது என்ன ரொம்ப நேசிப்பாங்க. அந்த வாழைக்கந்தை எல்லாம் விலைக்கு எடுத்து சுமட்டு கட்டி எடுத்து போயிட்டு செய்துச்சுன்னா ஒரு மாடப்பாடி ஆற்றில் வந்து இறக்கும் போது சறுக்கல், அன்னைக்கு பாலம் கிடையாது, சறுக்கல்ல விழுந்து அந்த செம்மட்டு அந்த ஒரு முழு செம்மட்டு அவருக்கு நெஞ்சுக்கு மேலே இருந்தது. நான் பக்கத்தில் நின்று ஒவ்வொரு வாழைக்கந்தை உருவி எடுத்து அப்படிலாம் எங்களுக்காக மிகுந்த கஷ்டத்தோட பாரத்தோட எங்களை எல்லாம் அன்போட எத்தனை கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் எல்லாரும் சாப்பிட்ட பிற்பாடு ஏதாவது ஒரு கூட்டு கறியெல்லாம் இருந்து எங்களுக்கு கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தரும். இப்படிலாம் எங்களை பாசத்தோடு வளர்த்த போது எனக்கு ஒரு என்னென்ன எப்படியாகிலும் நான் பாடுபட்டு இந்த குடும்பத்தில் உதவி செய்ய வேண்டும், என்னுடைய அப்பா அம்மாவுடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டும். இதற்காக நான் பல முயற்சிகளை செய்தேன். ஆனால் எனக்கு வேலை செய்யக்குள்ள சக்தி கிடையாது. ஆனால் இப்படியாக அப்படி இருக்கும்போது திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் எனக்கு சித்தப்பா அவர்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணினார்கள். ஆம்பாடி வைகுண்ட எஸ்எல் உள்ள ரப்பரெல்லாம் எடுத்து மொத்தமாக அவங்க எடுத்து லாரியில் லோட் ஏற்றி அனுப்பி அங்கே சேல்ஸ் பண்ணுவார்கள். அப்போ 2 பேரை அங்கே வைத்திருந்தார்கள். 2 பேரும் திருடி ஏகப்பட்ட நஷ்டம் அவருக்கு ஏற்பட்டது. அப்போ அவர் நினைத்தார் இவனை வைப்போம்னு சொல்லி என்னை கூப்பிட்டு நீ போன்னு சொல்லி எங்கள் வண்டியில் ஏற்றி என்னை அனுப்பினார். நான் இங்கே போய் பஸ்ஸில் எனக்கு ஒன்றும் தெரியாது. போக இந்த காரியங்களை நான் புரிந்து கொண்டு இங்கேருந்து லோடு ஒரு 8 டன் 10 டன் 12 டன் வரை இந்த லாரியிலே வரும். அங்கே அதில் இறக்குவதற்கு ஆள் இருப்பார்கள். அவரை வச்சு இறக்கி அங்கே நான் அதை சேல்ஸ் பண்ணி இறக்கி ஒரு கடையில் கொடுத்துட்ட மாதிரி கணக்கை பார்த்து பணத்தை வாங்கி இங்கே அனுப்பிடுவேன். இப்படியாக ஒரு வருஷம் சில்வான நாட்களில் நான் அங்கே இருந்து வேலை செய்து எனக்கு மாதம் 50 ரூபா தரும். என்னுடைய செலவு போக நான் மிக எளிதமாக என்னுடைய செலவை செய்து அங்கே எல்லாம் முஸ்லீம்கள் 99% முஸ்லீம் நான் இடம். ஆனால் நான் ஒரு சைவாள் கடையில் சாப்பிட்டு அந்த அங்கே உள்ள ஒரு விஎஸ்டி சம்சல் ஆலவன் சொல்லி ஒரு முஸ்லீம் அவருடைய ஒரு ரூமில் வாடகையாக என்னை சில நாட்களுக்கு அப்புறம் ஜோன்ஸ் தங்க இடத்துல எனக்கு வாடகை வேண்டாம்னு சொல்லி அவர் வாடகை ஒன்று வாங்கல. நான் அங்கே தங்கி இந்த காரியங்களை செய்து கொண்டே இருந்தேன். அப்படியாக ஒரு ஆண்டு எங்களுக்கு இந்த கஷ்டம் என்ற ஒரு அடிப்படை கொஞ்சம் விலகி, ஏன்னா மாதம் ரேஷன் வாங்க அது இது இந்த செலவில் இருந்தீங்க. அப்பா கொஞ்சம் சந்தோஷப்பட்டு சமாதானப்பட்டு அப்படி இருந்து அந்த ஒரு வருஷம் கழிஞ்ச பிற்பாடு அந்த பிஸ்னஸ் முடிந்து விட்டது. அந்த ரப்பர் எல்லாம் திறந்து விட்டது. நான் அப்புறம் வந்து வீட்டில் வந்து அண்ணனுடைய ஒரு உதவினால ஈவன்ஸ் அண்ணனுடைய ஒரு அண்ணன் குளத்துக்குள்ளையில் ஒரு எஸ்டேட்டில் ரைட்டராக இருந்தார்.
அப்போ அவருக்கு ஒரு இதில் என்ன ஒரு ஹெட் ஆஃபீஸில் ஒரு வேலை வாங்கி தந்தார். அது 30 ரூபா தான் சம்பளம். அங்கே சிறியும் கிறிஸ்டியன், அவங்களுக்கு நிறைய தோட்டங்கள் உண்டு. அந்த சம்பளம் எல்லாம் அவங்க கொடுக்க மாட்டார்கள். அதாவது 30 ரூபா சம்பளத்தில் அங்கே வேலை பார்த்தேன். அது செலவுக்கே பற்றாது. அங்கே அப்படி தான் ஒரு சின்ன முறையில் அங்கே தங்கி அங்கே வேலை பார்த்து ஒரு ஆண்டு இப்படி ஓட்டினேன். അപ്പോൾ അവരുടെ ഒരു അസിസ്റ്റന്റ് മാനേജർ இடத்துல போய் சொன்னேன், சார் എനിക്ക് சம்பளத்தை கொண்டு பற்றியில்லை, எனக்கு குறைச்சி அதிகமாகிட்டு தரணும் அப்படின்னு சொன்னபோது அந்த அசிസ്റ്റന്റ് മാനേജർ சொன்னார், ജോൺസിനെ എനിക്ക് നന്നാ പിടിച്ചു, അതുകൊണ്ട് ജോൺസ് ഇവിടെ നിന്നോ, ശമ്പളം അധികം തരാൻ ഇവിടെ പറ്റില്ല, ഒരു കാര്യം ചെയ്ത് നീ ആഹാരമെല്ലാം ഇവിടെ നിന്ന് കഴിച്ചോ, എൻ്റെ വീട്ടിൽ നിന്ന് ആഹാരങ്ങളെല്ലാം കഴിച്ച് നിന്ന്, അപ്പോൾ ശമ്പളത്തിന് മിച്ചമായി എടുത്ത് എൻ്റെ വീട്ടിലേക്ക് അയക്കാമല്ലോ എന്ന് சொன்னார். அப்போ பாளைய இங்கே களிக்கலையிலேருந்து ஒரு சகோதரன் அங்கே மலக்கறி வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் குளத்தப்பிள்ளையில். அப்போ அவர்கிட்ட தான் இதை கேட்டேன். சாயங்காலம் தோறும் நான் அவரை பார்க்கும்போது கேட்டாங்கன்னு அவர் சொன்னார், ஒரு நாள் தங்காத கொண்டு போடுவானுவா, மகா துஷ்டமாரு, அவர்கள்கிட்ட தோக்கு வெடிக்குண்டு எல்லாம் உண்டு, அவங்க கொன்னா யாரும் கேட்க மாட்டா, ஒருத்தர் மந்திரி, அங்கே 6-7 பேர் உண்டு, அசிஸ்டன்ட் மேனேஜரு அப்படி சேல்ஸ் மேனேஜர், அது இது 7 பேர் பெரிய ஆஃபீஸர் மாதிரி தான். அதனால் அவங்க எதுவும் செய்தாலும் யாரும் கேட்க கிடையாது. அதில் தயவுசெய்து அங்கே தங்க நிற்காத, நீ சம்பளம் பற்றலைன்னு போயிடுன்னு சொன்னான். அப்போ நான் அதை வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து சுதந்திரம். அப்போ அந்த நாட்களில் வீட்டில் ஒன்றும் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறமாக நான் நாகூரில் எனக்கு திடீர்னு ஒரு எஸ்டேட்டில் வேலைக்கு அங்கே ஒரு பேப்பர் வந்தது. நான் போய் விசாரித்து போன பிறகு பாருங்கள், எனக்கு தொட்ட வீட்டுக்காரர் அங்கே வில்லேஜ் ஆஃபீஸர், நாகூரில் வில்லேஜ் ஆஃபீஸர் இருந்த எனக்கு அடுத்த வீட்டு முறைக்கு ஒரு அண்ணன். ஆனால் அவங்க எல்லாம் நான் போகிறேன், ஒரு அப்ளிகேஷனும் எழுதி கொண்டு அங்கே போகிறேன், அவன் இறங்கி வாரார் அவர். அப்போ தான் நான் எனக்கு அவர் வேலைக்கு வேண்டிய போகிறேன், நீங்கள் ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லணும், அந்த எஸ்டேட் ஓனர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன் வெளியில் போயிட்டார். அவர் வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அவன் முகத்துலையாவது பார்த்துருப்பான். ஆனால் அவர் யார் இங்கே வேலை உண்டுன்னு சொன்னது? அப்போ நான் சொன்னேன், எனக்கு சொந்தக்காரர் ஒரு ஆள் சொன்னார், இல்லை வேலை ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் வாங்கி வச்சுட்டு, சரி வேலை வரும்போது உனக்கு தெரியல போன்னு சொன்னார். நான் வந்துட்டேன். அப்போது வந்து அவங்க அந்த வீடு வந்து எனக்கு ஒரு தூரத்துக்கு சொந்தமானவங்க. அந்த வீட்டில் நான் தங்கினேன். அந்த வீட்டில் தங்கினவர் அந்த அக்காளுக்கு என்னை வீட்டுக்கு விட மனசில்லை. தம்பி, நீ வேலை தேடித்தானே வந்த, ஒரு வேலை கிடைக்கும் வேறு இங்கே நில்லுன்னு சொல்லி, அவள் பழைய பொருத்தவம் எல்லாம் படித்தவா, அவள் ஒரு சிஎஸ்சி கிறிஸ்டியானி, சாயங்காலம் வேறு வீட்டில் வேலை செய்து 2 மக்கள் உண்டு. செய்துட்டு ஈவினிங்கில் சர்ச்சில் எல்லாம் போய் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்க போகிற பழக்கம் இருந்தது. இப்படிலாம் இருந்து அந்த வீட்டு காலேஜ் படிச்சில் ஒரு பிள்ளை, இன்னும் காலேஜில் படித்த அவருக்கு குழந்தை, அவனுக்கு ஃப்ரெண்டு, இப்படி 3 பேர் எக்ஸ்ட்ரா அங்கே தாமசம். அதுக்கு கூட்டத்தில் நானும் உண்டு. ஆனால் அவள் எங்கே வெளியே போகிற வழியில் சாவி எனக்கிட்ட தான் தந்துட்டு போவான். இப்படி தான் அங்கே ஒரு வருஷம் அப்படி ஓட்டினதில் அவளுக்கு என்ன விட மனசு, ஏன்னா சோதரம் காலையில் அவளுக்கு தோட்டம் வந்து அங்கே உண்டு அதாவது தோட்டத்தில் போய் அந்த காரியங்கள் எல்லாம் செய்யுது, அப்படியெல்லாம் தண்ணி எடுத்து கொடுக்குது, இப்படியெல்லாம் பல வேலைகளை செய்து அவளுக்கு என்ன எப்படியாவது ஒரு வேலை வாங்கணும்னு சொன்ன வேலை ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். அப்போ நான் வந்து இந்த ஆராதனை எல்லாம் அந்த நாட்களில் சிஎஸ்சி பேரளவில் இருந்திருந்தாலும் ரெகுலராக ஆராதனைக்கு போகிறது அப்படின்னு கிடையாது. எனக்கு அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரிலாம் போவாங்க, ஆனால் நானும் போகிறது குறைவு. அப்படி இருக்கிற வேளையில் நம்ம வந்து இந்த பஞ்சாயத்தில் நான் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் வேலை வாங்கலன்னு ட்ரையல் எடுத்தேன். ஆனால் வேலை கிடைக்கல. அப்படி இருக்கும்போது ஒரு ஆள் சொன்னார், நீ ஒரு காரியம் செய், சிங்காரம் பிரசிடண்ட்டை பார்த்து பஞ்சாயத்தில் ஒரு சில வேகன்சி வரப்போகுது, நீ அவரை வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுன்னு சொன்னார். நான் அவரை பார்த்தேன். அவர் காலையில் கொஞ்சம் மிக்கிரி எடுத்துக்கொண்டு, அப்போ பாலம் கிடையாது, எடுத்துக்கொண்டு போனால் ராத்திரி தான் வருவார். கூட நானும் போயிட்டே இருந்தேன். நான் மட்டும் இல்லை, தொடர்ந்து ஆட்கள் பலரும் வருவினோம். அப்போ அங்கே போய் இங்கே போய் அப்படியே ஒரு காரியம் நடக்காது. ஆனாலும் அவர் கூட நடந்த அப்போ அவர் ஒரு ஆள் சொன்னார்,
நீ அவரை விட அவருடைய மனைவி நல்ல குணமும் நல்ல இரக்கம் உள்ளவங்க, அவங்கள பிடிச்சிக்கோ, அப்போ உனக்கு அவங்க உதவி செய்வா. அப்போ நான் ஒரு நாள் தற்செயலாக அவர்கிட்ட, அம்மா இப்படியாக நீங்கள் இந்த காரியங்களில் கொஞ்சம் உதவி செய்யணும். அப்போ நான் டெய்லி என்ன பார்ப்பினோம், காலையில் போய் கதவை தொட்டுவேன், அவங்க தான் திறப்பினோம், என்னான்னு கேட்பினோம், அவரை பார்க்கணும் சரின்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்லிச்சினும், டேய் ஒரு வேலை கிடைச்சாலும் அது உனக்குத்தான் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை உறுதியை சொன்னாங்க. அப்படி இருக்க வேளையில் 4-5 வேக்கன்சி வந்தது. வேக்கன்சி வந்த வேளையில் எனக்கு கிளார்க்கு போஸ்ட்டு போட்டு கொடுத்தாங்க. சூத்திரம் அந்த நாட்களில் அவ்விதமாக இந்த வேலை நான் என்னுடைய வாழ்வு என்னுடைய சாட்சி அனுபவம் தாராளமாக பேசுவதுக்கு உண்டு. ஆனால் நான் மிக சுருக்கமாக உங்களுக்கு மிக சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்படியாக இந்த வேலையில் நான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. அப்போ 91 என்ற ஒரு கிறிஸ்தவ, அதாவது ஒரு ஆர்சி கிறிஸ்தவனாக அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அன்றைக்கு 1964, அதாவது 1/4/64 எனக்கு போஸ்டிங் கிடச்சிது. அண்ணன் நான் ஜாயின் பண்ணி அவர் என்னை கொண்டு ஒரு சேரில் இருத்தி எனக்கு ஃப்ரெண்டில் 2 சேர் போட்டு, யாராவது வந்தால் அவங்கள விசாரித்து அவங்களுக்கு வேண்டியதை செய்து கொடு இதெல்லாம் சொல்லி எனக்கு என்ன ஒரு பொறுப்பெடுத்து எடுத்துக்கொள்ளும்படி அப்படி உள்ள காரியங்களை செய்தார். நான் 6 வந்தாலும் உட்காருங்க, என்ன வேணும் உங்களுக்கு காரியங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி எழும்பி எல்லா காரியங்களும் முடிஞ்ச காரியங்களை செய்து கொடுக்குற வழக்கம் உண்டு. ஸோ அதில் எல்லாரும் ரொம்ப திருப்தியாக இருப்பார்கள். அப்புறம் சிலருக்கு சாயம் எல்லாம் வருத்தி கொடுத்தேன். உடனே ஆஃபீஸர் சொன்னார், பேந்தையா நீ இப்படி சாய் வாங்கின அண்ணன், எனக்கு 70 ரூபா தான் சம்பளம். 70 ரூபா சம்பளம், 15 ரூபா டிஏ, அப்படி 85 ரூபா சம்பளம் உண்டு. சாயை வாங்கிறதுக்கு கொடுக்க தொடங்கினா அந்த பைசா உனக்கு தாரதாருன்னு கேட்டு என்ன திட்டுனார் அன்பினால. என்னட்ட ரொம்ப அன்பாக இருப்பார். சுதரம் சாயை வந்து வாங்கி கொடுக்கண்டான், நீ அவர்களுக்கு காரியங்களை செய்து கொடு அப்படின்னு எல்லாம் காரியங்களை மேக்சிமம் என்னால் முடிஞ்சால அந்த காரியங்களை செய்து கொடுத்து அப்படி என்னை காலேஜ், அப்போ எனக்கு வயது 29. அப்போ எனக்கு பாருங்கள், அப்போ என்ன வீட்டில் குடும்பத்தில் இது நீங்கள் எனக்கு அண்ணன் தான் கூடுதலும் எனக்கிட்ட வாடகை நீ சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி குறிக்காடு சிஎஸ்சி சர்ச்சில் அப்போ நம்ம மெம்பர்ஷிப்பு சர்ச்சுக்கு எல்லாம் போனோம். சர்ச்சில் ஃபஸ்ட்டு டே நாங்கள் சர்ச்சுக்கு எல்லாம் போய் ஏறி சர்ச்சில் இருக்க வேளையில் நாங்கள் பேக் பெஞ்சில் சர்ச்சில் இருக்கேன். அப்போ நான் திரும்பி பார்க்க வேளையில் அங்கே உள்ள டீக்கனார் அவர் எங்களோட தான் வந்தார். அவர் வெளியில் நின்று இந்த வீடியை இழுத்து பிடிச்சி கொண்டு உள்ளே ஏறினார், வாயை திறந்தார், புகையாக போகுது. அப்போ நான் இது என்ன போகுதுன்னு பார்க்கறதுல புகை ஆவி அங்கே போய்க்கொண்டே இருக்குது. அப்போ சர்ச்சில் உள்ள முதல் அனுபவம் அது. ரெண்டாவது அப்படியே போய் சர்ச்சு ஆராதனையில் முடிஞ்சு வர வேளையில் அங்கே கலகலப்பும் சலிதலப்பும் தொடங்குச்சு. தொடங்கினோடனே அங்கே 2 குரூப்பு, அதாவது நாடகத்தேரில் வர ஆள், அவங்க தான் அதில் உள்ள பிரதானிகள். அவங்க தான் அந்த சர்ச்சினுடைய பொறுப்புகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அன்னைக்கு எதிரி கிடாச்சவன், ஒரு டிரைவர் கிடாச்சவன் ஒரு ரவுடி உண்டு, அவர் எதிர் குரூப்பு, கிடாச்சத்தினுடைய அப்பா அவங்க எல்லாம். இப்படி 2 குரூப்பு அங்கே நடந்து கொண்டு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. சர்ச்சில் ஒரு அலசல் அப்படி வந்து ஆராதனை ஆசீர்வாதம் முடிஞ்சதும் அடி விழுந்ததும் ஒத்திருந்தது. மாறி மாறி அடியும் புட்டியும் ஆயிட்டு அந்த வயசான அந்த பேரை அடி கொடுத்தினோம். அவர் 1-2 அடி விட்டுக்கின்னு அவர் மக்கள் வந்து இவ்வளோ அடிச்சினும் ஒன்றா எல்லோரும் பின்ன எல்லாம் பிரிஞ்சுது. ஆராதனை பிரிஞ்ச உடனே ஒரு மட்டும் இருந்தார், ஒரு வயசானவர், கிடாச்சத்துக்கு அப்பா. அவர் நல்ல ஒரு கழிவுள்ளவர். அவர் சொன்னார், எனக்கு என்ன, நான் யாருக்கு அடியும் பட மாட்டேன், எனக்கு ஒரு சாக்கும் ஒரு தடிக்கப்பும் தந்தால் நான் போயிடுவேன்னாரு. பிறகு ஒரு சாக்கும் தடிக்க, ஏன்னா கல்லறி வந்தால் அதை சாக்கில் பிடிப்பார், கிட்டாரம் வந்தால் தடி கொண்டு அடிப்பார். இந்த தண்டையிடம் உள்ள ஒரு மனுஷன் கிடாச்சத்துக்கு அவர் அப்பா. இப்படியெல்லாம் அந்த ஆராதனை பிரிஞ்ச பிறகு எனக்கு இந்த ஆராதனைக்கு போகணுன்னு ஒரு எண்ணமே வரல. இப்படி ஒரு ஆராதனை என்ன, இதுകൊണ്ട് என்ன பிரயோஜனம் அண்ணான்னு கேட்பேன் அண்ணன் கேட்டேன். அதெல்லாம் இப்படி தான் இருக்கும், அதில் 2 குரூப் அல்லவா, இப்படி தான் இருக்குன்னு சொல்லி. இப்போ எல்லாம் அப்படி இருக்காது, அன்னைக்கு அப்படி இருந்து அருமையான. அப்போ ஆராதனையில் இல்லை எனக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஆனாலும் நான் இப்போ அது ஒரு பிரச்சனை. ஆனால் நான் சன்மார்க்கன்னு சொன்ன பாருங்கள், சன்மார்க்கம் செய்கிற பாவம் வெளியே தெரியாது, துன்மார்க்கம் செய்யறது வெளியே தெரியாது. 2க்கும் வித்தியாசம்
அவர் சொல்லுவார், சன்மார்க்கன் துன்மார்க்கன் நான் என் கர்த்தர் அழிப்பேன் என்று சொல்லி, அழிப்பேன் என்று. சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அழிக்கிற கர்த்தர். ஆனால் சன்மார்க்கனாக இருந்தும் துன்மார்க்க இருந்தும் எல்லாம் ஒன்று தான். ஆனால் சன்மார்க்க வாழ்க்கை செய்து அநேக பாவத்துக்கு அடிமைப்பட்டு பாவத்திலே நான் என்ன செய்து என்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டே இருந்தேன். அப்படி வரும்போது எனக்கு திருமண வயது ஆயிடுச்சு. அதனால எனக்கு திருமணங்களை ஆலோசித்தாருங்க. அப்போ என்னோட வேலை செய்ய அநேகர் உண்டு. அப்போ நான் அந்த வேலை ஸ்தலங்கள்ல எல்லாம் அந்த பொறுமையாட்டு இருந்து நல்ல வேலைகளில் கொஞ்சம் பிந்து வர இருந்து. ஏன்னா எனக்கு வேலைக்கே நான் கஷ்டப்பட்டு மிக பாடுபட்டு அந்த வேலை கிடைச்ச பிறகு எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய வித்தியாசம். அதாவது நான் சம்பளத்தை ஓட்டி அம்மையிட்ட கொண்டு கொடுப்பேன். அம்மா தான் இந்த குடும்பத்தை ஒரு மாதிரி பராமரிக்கிறது. ஒரு பைசா களையாமல் எல்லாம் விதமாக செலவழிது. அப்போ அந்த வீட்டில் கொஞ்சம் தெங்கு உண்டு. அதில் தேங்காய் எல்லாம் பறிச்சு எடுத்து அப்படி காரியமாக அவங்க அன்பாயிட்டு ஐக்கியமாயிட்டு இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் அந்த பயங்கர வறுமையுள்ள கொஞ்சம் மாறி ஒரு சந்தோஷத்துக்குள்ளே வந்தது. 3 சகோதரிமாரை இதுக்கடையில் நாங்கள் திருமணம் செய்து கொடுத்தோம். சாதாரண எளியவங்களுக்கு சூத்திரம் எளிய விவசாயிகளுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தோம். அப்புறம் எனக்கு கல்யாணத்துக்கு நாங்கள் 5 பெண் பிள்ளைகள் உண்டு. 2 பேர் இருக்க விட்டு எனக்கு வயது ஆயிட்டுன்னு சொல்லி எனக்கு ஒரு கல்யாணத்துக்கு பார்த்தாங்க. அப்போ என்னோட வேலை பார்த்த எத்தனை பேர்கள் கல்யாணங்கள் ஆகி வேலை உள்ள வேலை உள்ள பெண்களை கல்யாணம் செய்தாங்க. வேலை இல்லாதவங்களை அப்படிலாம் செய்து அவங்க எத்தனை பேர் அவஸ்தைப்படுகிறத காரியங்களை சொல்லுவாங்க. வேலை உள்ளவங்க அது அப்படியெல்லாம் அவஸ்தை. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு போராட்டங்கள், ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் குடும்பத்தில் அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க, பிரச்சனைகள் அது எல்லாம் சொல்லிக்கொண்டு. அப்போ நான் அப்பா கிட்ட சொன்னேன், எனக்கு நீங்கள் போய் டபரி அது இதெல்லாம் கேட்கக்கூடாது. பாவப்பட்ட குடும்பங்களில் அவங்க தாரதை வாங்கிட்டு கல்யாணம் செய்தால் போதும் அப்படின்னுலாம் சொல்லி வச்சுருந்து. இருந்தாலும் அப்படி ஒரு விவசாய குடும்பம், முதலாற்றில் ஒரு குடும்பம். அங்கே 5 பேர் உண்டு. அதில் 3 பெண்களும் 2 ஆண்களும். மூத்த இவளை கட்டியிருந்தது இன்கம் டேக்ஸில் ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்த ஒரு மனுஷன், குளுத்தரக்காரர். அவர் கட்டியிருந்தார். அப்போ அவர் நல்ல வருமானம் உள்ளவர். இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் இருந்ததுன்னா பயங்கர வருமானம். அப்போ அந்த சமயத்தில் எனக்கு பேசி அவங்க தந்தது, அவங்க ஒரு 2000 ரூபா அன்னைக்கு ஒரு வயல் ஒழிப்பிச்சு எனக்கு தந்தாங்க. 1000 ரூபா கையில் தந்தேன். 1000 ரூபா எங்களுக்கு கல்யாண செலவு. 2000 ரூபா வயலை ஒழிப்பிச்சு வந்து அந்த அதில் உள்ள நெல் எங்கள் வீட்டில் எடுத்து நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். அந்த நெல் அந்த அரிசி எங்கள் குடும்பத்துக்கு போதுமானதாக இருந்தது. அதை வச்சு நாங்கள் திருப்தியாக சாப்பிட்ட பிறகு எனக்கு சம்பளத்தையும் நான் கல்யாணத்துக்கு பிற்பாடும் எனக்கு அம்மாட்ட தான் வாங்கி பழையது போல எனக்கு எப்படி செய்து வந்தேனோ அதுபோல் கொண்டு கையில் கொடுப்பேன். அவங்க அதையும் வாங்கி இந்த நெல்லும் வீட்டில் எடுத்து எல்லாருமா சந்தோஷமாக சாப்பிட்ட உடனே வறுமை எங்களை விட்டு நீங்கிட்டு, வறுமையுள்ள அந்த வறுமை நீங்கி இந்த சந்தோஷமாக நாங்கள் வாழ ஆரம்பித்தோம். அப்போ எனக்கு மனைவியை கிட்ட அந்த பக்கத்து வீட்டில் உள்ள சகோதரிமார்கள் எல்லாம் பேசுவார்கள், நீங்கள் உங்கள் அவன் சம்பளத்தை கொண்டு கொடுங்க, நீங்கள் உனக்கு அந்த வயலில் உனக்கு அவங்க வீட்டுக்கு வந்த வயலில் இருந்து நெல்லை கொடுக்குறியா, ஒன்றா எப்படி சாப்பிடுறது, நீங்கள் செலவு பண்ணுறதுலையா, உங்களுடைய குடும்பத்துக்கு தனி வருமானம் இல்லாமல் நீங்கள் பிறகு அவசரப்படுவீன்னு சொல்லி இவளுக்கிட்ட கொஞ்சம் மறுபுறுத்தி பேசினாங்க. அப்போ சொன்னா, இல்லை இந்த பிள்ளைகளெல்லாம் வளர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஏன்னா பிள்ளைகளெல்லாம் கடைசி பிள்ளைகளெல்லாம் சின்னவனாக இருப்பான், லாஸ்ட்டு பையன் தம்பியெல்லாம் சோத்திரம். அவள் சொன்ன இப்படி அந்த பிள்ளைகளெல்லாம் நாங்கள் தான் வளர்க்கணும், அது எங்கள் பொறுப்புன்னு சொல்லி அந்த அவள்கிட்ட எல்லாம் சொன்ன வார்த்தைகள் நானும் எனக்கு அம்மா அப்பா எல்லாம் கேட்டு எங்களுக்கு மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷம். அப்பா நான் ஒரு அப்பா வந்து ஒரு அண்ணனை போல எனக்கு நாங்கள் 2 பேரும் யாத்திரை போவோம். எங்கள் திருவட்டாறு அருமையான எல்லாம் நடந்து போவோம். இப்போ அன்னைகள் இது போல் பஸ்ஸுகள் ஒன்றும் கிடையாது, கார் வாகனங்கள் ஒன்றும் இல்லை. அவன் நடந்து போகும்போது அப்பா என்னோட சொல்லிவிட்டே, உனக்கு மனைவி நிமித்தம் எங்களுக்கு பயங்கர சந்தோஷம், வீட்டில் சமாதானம் அப்படிங்களா. அப்போ நான் இதை ஏன்னா எங்களை இவ்வளவு தூரம் கஷ்டத்தோடு வளர்த்துன்னு அவங்களுக்கு சோத்திரம். அவங்களுக்கு என்ன செய்யணும், என் நிமித்தமாக ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் அவங்களுக்கு உண்டாகணும். அந்த இது எண்ணம் என்னுடைய உள்ளத்தில்
அது நிறைவேறின உடனே எனக்கு பயங்கர மனசு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ அப்படி அந்த குடும்பம் வளர்ந்து கொண்டு இருந்தது. 2 ஆண்டுகள் அவளை கர்ப்பவதியாகி சோத்திரம் கர்ப்பவதி. அப்போ அது மட்டும் இல்லை, அந்த வீட்டிலேயும் என்னிடத்துல பொறுமையோடு பேசுவாள், அன்போடு நடந்து கொள்வாள். ஒரு நாளில் ஒரு அன்னைக்கு எனக்கு ஒரு கடவாயில் ஒரு ஓட்டப்பல் இருந்ததுனால நான் அன்னைக்கு இந்த பெண் பிள்ளைகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு சிஸ்டம் எல்லாம் உண்டு. அதனால அவங்கள ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வச்சுருப்பேன். அதாவது பைசா கேட்டு தான் எடுக்கணும், அது பாக்கெட்ல இருந்து, அதாவது பேக்கில் எடுத்து கேட்கக்கூடாது, கேட்ட இந்த சில ஒரு இதில் வச்சிருந்தேன். அப்போது பல்லு கடவாயில் இந்த பல்லு வெளியாக இருந்ததுனால சூடு வெள்ளம் லைட்டான சூடில் நான் வாயெல்லாம் பல்லு தைச்சிட்டு இருந்தேன். தச்சு வந்தது. நாங்கள் எங்கள் பழைய வீடுன்னு சொன்னால் வடக்குது தொட்டி, தாய் வீடு, படிப்பறை, தொட்டி, இது இப்படியெல்லாம் ஒரு 4-8 வீடுன்னு சொல்லுவாங்க. பழைய மாடல் வீடு. 2 முற்றம் வரும். வடக்குதுக்குள்ள ஒரு முற்றம், படிப்பறைக்குள்ள ஒரு முற்றம், பின்ன அறப்பறை, அது தேங்காய் கூடு. பழைய காலத்து எங்கள் அப்பா எல்லாம் தேங்காய் இட்டு வந்ததை நாங்கள் சரி பண்ணியாக்கு அதில் நாங்கள் தாமசம், அதில் ஒரு ரூமு. இப்படியெல்லாம் தாமசிச்ச ஒரு வேளையில் அதை அந்த வெள்ளத்தை சூடாக்கி கொண்டு வந்தாக்கில் அது கொஞ்சம் சூடு அதிகமாக இருந்தது. இப்போ எனக்கு வாயில் அதை விட்டாக்கில் கொஞ்சம் சூடாக தோணுது. நான் அந்த செம்போட எடுத்து அங்கே நானும் எனக்கு மனைவியும் வெளியில் தான் நிற்கும். ஆனால் எடுத்து அங்கே தூர வீசி எறிஞ்ச போது அது ஒரு கம்மில் போய் வீசி அது சப்பி கீழே விழுந்தது. அப்போ என் மனைவி பின்னால் போய் எடுத்து கொண்டு வந்து, இனி மன்னிச்சுக்கிடுங்க, இனிதான் தற்போதெல்லாம் வெள்ளம் கணக்கான பருக்கமாக தருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அப்போ எனக்கு இருந்தது இப்படியெல்லாம் இந்த நான் புதுசமார்கள் அப்போ காரியங்களிலையும் பயங்கர சண்டை சச்சரவு பிடிச்சி அடி தடி நடத்த இடத்துல பொறுமையாக எல்லா வார்த்தைகளும் பொறுமையாக சமாதானமாக வருது சொல்லி எனக்கு மனசுக்குள்ளால ஒரு பயங்கர சந்தோஷம். அப்போது சோத்திரம் அது அப்போ நான் அவள்கிட்ட கேட்க பின்ன அடிக்கடி சோத்திரம் எல்லாம் சொல்லி எழுவான். அப்போ எனக்கு ஒரு தலைவேதனை வரும்போது நான் கட்டில் படுத்திருந்தா கீழே முழங்கால் படிக்கிட்டு எனக்கு தலையில் கையை வச்சு ஜெபிப்பான். அப்போ நான் உறங்கின பொருட்படுதான் அவன் உறங்குவான். அப்போ நான் முடிச்சு பார்க்கும்போது ஆளை தலைவேதனையும் தீர்ந்து சொல்லி ஒரு அப்போ இதில் நான் சிந்திக்க வேளையில் மற்ற சகோதரிமாரில் ஒரு வித்தியாசம் எனக்கு காணப்பட்டது. சோத்திரம் ஒரு வித்தியாசம். அப்போ அது நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். இது என்னத்தினால? அப்போ மட்டுமில்லை, நாங்கள் எங்கே போகிற வேளையில் வார வேளையில் வீட்டில் இருக்க வேளையில் அடிக்கடி சோத்திரம் போடுவோம். அம்மைகிட்டெல்லாம் ரொம்ப அன்பா தோளில் எல்லாம் கைவிட்டு அப்படியெல்லாம் பிடிச்சி எடுத்து சந்தோஷமாக நடப்பேன். எனக்கு 2 தங்கச்சி மாதிரி இருந்தேனும். அப்போது அவங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாள். இப்படியெல்லாம் இருக்கிறத நான் பார்த்து நான் கேட்டவர்கிட்ட ஒரு வித்தியாசமான சுபாவம் இருக்குது, ஒரு லைஃப்பை பார்த்தா எனக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுதுன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, நான் ஆஃபீஸில் போன பிறகு திருப்பி வார வேளையில் எனக்கு பெட்ரூமை சாட்டி விட்டுட்டு உள்ளே இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாள். ஈவினிங்கில் நான் வரும்போது, நான் புல்லுவில் தான் எனக்கு வேலை, வரும்போது உள்ளே இருந்து ஜெப சத்தம் கேட்கும், கதவை சாட்டி போட்டிருக்கோம். அப்போ ஆண்டவரே அவர் ரட்சிக்கும், இதுதான் ஜெபத்தினுடைய வார்த்தையாக இருக்கும். நான் வெளியே நிற்பேன், நான் உள்ளே சாட்டி போக மாட்டேன், என்ன ஜெபிக்கன்னு எனக்கு கேட்கணும். அதுக்காக ஆண்டவரே அவர் ரட்சியும், ஆண்டவரே அவர் ரட்சியம் சொல்லி கண்ணீர் விட்டு அழுது ஜெபிப்பான். இந்த குடும்பத்தை நீர் நடத்தணும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், இந்த பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்யணும், உள்ள காரியங்களை குறித்து ஒவ்வொன்றும் விவரமாட்டு ஜெபிக்கிறது நான் கேட்டுக்கொண்டே நிற்பேன். அப்போ இதெல்லாம் நான் கண்டுட்டு நான் அவள்கிட்ட கேட்டேன், ஒரு நாள் நீ ஒன்று கூட நடவடிக்கையில் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுதுன்னு கேட்டேன். இல்லை, நான் ஆண்டவர் என்னை ரட்சித்தார், நான் ஆவியானவர் என்னை நடத்துவார், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், அதனால தான் எல்லாம் நான் பொறுமையோட ஜீவிக்க என்னால் முடியுது அப்படின்னு சொல்லுவான். அப்போது எனக்கு எல்லா காரியங்களிலையும் பாருங்கள், பின்ன அவங்க அந்த குடும்பத்திலிருந்தும் எனக்கு நல்ல ஒத்தாசைகள் உண்டு. அடிக்கடி அவளை தகப்பனார் வந்து என்ன வேணுங்களும் போட்டு தருவார். 2வது அந்த இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தவன் 1 வருஷம் கழிஞ்சு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆனார்.
ஆஃபீஸரான அவருடைய வீட்டில் இருந்து அவருக்கு வீட்டு கொடுத்துருது. அங்கேருந்து யாதோ ஒருத்தன் வண்டி அனுப்புவான், வண்டியில் வருவார். வண்டி அவர் 3 நாள் கிடந்தால் 3 நாள் வண்டி அங்கே தான் கிடக்கும். வண்டி டிரைவர் எல்லாம் அங்கே தான் கிடப்பாங்க. அது கழிச்சு தான் அவர் போவார். வீட்டில் அவர் வந்தாருன்னா ஒரு கூட்டம் ஆளு அங்கே வந்துடும் வேலை வேண்டுக்கு. அந்த கம்பெனியில் இந்த கம்பெனியில் அவர் சிட்டு எழுதி கொடுத்தா மதி ஒரு கண்டக்டர் வேலை கொடுத்துருவாங்க, ஒரு லாரியில் வேலை கொடுப்பாங்க. ஒரு சும்மா ஒருத்தன் கிடந்தாங்கன்னா அவருக்கு என்ன இவர் ஒரு பேப்பர். ஏன்னா இன்கம் டேக்ஸில் இவர் போனால் பயங்கர மதிப்பு அவருக்கு. அப்போ என்னட்டு தம்பி என்னட்டு நல்ல அன்பாக இருப்பார். ஏன்னா பஞ்சாயத்தில் வேலை வாங்கி கழிவுள்ளவனுக்கு தான் கிடைக்கணும். எனக்கு ஒரு கழிவும் கிடையாது. நான் பிச்சை எடுத்தது போல் அவருக்கு வீட்டில் போய் வாசல் தட்டி அவருடைய மனைவி இறக்கப்பட்டு தந்தாளை தந்தன்மை தவிர என்னுடைய சாமர்த்தியத்தினால அல்ல. ஆனாலும் அந்த வேலை கிடைச்ச பிறகு அது ஒழுங்காக செய்யறதுனால எனக்கு அந்த இடத்துல நல்ல மரியாதை உண்டு. ஸ்தோத்திரம். அவிதமாக அப்படி அந்த காரியங்கள் எல்லாம் செய்தபோது அவளுக்கு நாங்கள் சந்தோஷமாக அவர் என்னட்ட சொல்லுவார், தம்பி 500 1000 ரூபா உனக்கு எப்போ தேவைப்பட்டாலும் என்னட்ட கேட்கணும், நான் தருவேன். நான் ஒரு நாளும் கேட்டுட்டில்லை. 3 வருஷம் 3.5 வருஷம் அந்த வாழ்க்கை உண்டு. ஒரு நாள் கூட அவர்கிட்ட அப்படி தான் எனக்கு கஷ்டப்பட்டது உண்டு. எத்தனையோ நாள் அவருக்கு குடும்பத்தில் என்ன கல்யாணம் இல்லைன்னு சொல்லி எனக்கு போகிறதுக்கு பைசா இல்லை. நான் போக மாட்டேன். தலைவதை என்ன அது என்ன சொல்லி நான் போகாத போய் சூத்திரம். பிறகு என்ன தேடி வருவேன். தலைவதில் வையான்னு சொன்னார், தேடி வருவேன். நான் அப்போ மேலெல்லாம் கழிவுன்னு கூட போவேன். இப்படியெல்லாம் எங்களுக்குள்ள பயங்கர சந்தோஷமும் சமாதானமும். அவளோட நிலைமை கண்டு எனக்கு எங்கள் வீட்டில் அடிக்கடி எனக்கிட்ட அம்மா எனக்கு அப்பா எல்லாம் எங்களோட பேசும்படி உனக்கு மனைவினால் எங்களுக்கு நமக்கு பயங்கர சந்தோஷம் தான் சொல்லி எனக்கு தம்பி மாதிரி எனக்கு அக்கா மாதிரிலாம் வரும்போது இவ வெளுத்து வச்சிருக்க துணி அவருக்கு எங்கே அந்த ஆஃபீஸரானால இஷ்டம் போல இவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறது உண்டு. இந்த 2 சகோதரி மாதிரி இருக்கும் வீட்டில் இருந்தவங்களுக்கு. அதெல்லாம் இவன் வெளுத்து தேய்ச்சி பொறுக்கி எடுத்து வச்சுருந்தாலும் வந்தோடனே அவங்க வாங்க இந்த வெளுத்து வச்சிருக்க துணியை எடுத்து கொடுப்போம். அவங்க ஐயோ நாங்கள் கட்டிருக்கிறது பழைய துணிகள், நாங்கள் கட்டிருக்கலாம் பழைய துணிகள், நீங்கள் அதில் வேண்டாம் இல்லை நீங்கள் போட்டுதான் ஆகணும்னு எடுத்து வச்சு அவங்க மாறுமாதிரி இருந்து மாற்றி அவங்கள பராமரித்து சந்தோஷப்படுத்தி அனுப்பி இப்படியெல்லாம் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. பக்கத்து வீட்டுகளுக்கும் இவளை பற்றி நல்லா தெரிஞ்சது, இவளுடைய நடவடிக்கைகள் இவளை. பின்ன அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு ஆராதனை தொடங்கினார். ஒரு ஆராதனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கு இந்த படிப்பறை அந்த படிப்பறை கொண்டு தான் நான் இந்த ஃபஸ்ட்டில் இந்த சர்ச்சு நான் போட்டது. படிப்பறை அவ்வளோ ஒரு சர்ச்சுக்குள்ள இடம் உண்டு படிப்பறை. அதே படிப்பறையில் ஒரு ஆராதனை ஸ்டார்ட் பண்ணான். அப்பா அம்மா நான் எல்லாம் இருக்க மாட்டேன். ஏன்னா பொம்பளைகளுக்கு ஆராதனையில் முக்கியத்துவம் நான் கொடுக்கல. எல்லாம் அவள் இருந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணி எல்லோரையும் ஆராதனை உட்காந்து திருத்தி எல்லா காரியங்கள், யாருக்கு துணி இல்லையோ யாருக்கு செருப்பு இல்லையோ அதில் கேட்டு அவங்களுக்கு இல்லாததை வாண்டி எடுத்து கொடுத்து அவங்கள எல்லாம் பராமரித்து அப்படி எல்லாம் நடத்தி ஆராதனை எல்லாம் தொடங்கி அப்படி பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அவதான் ஜெபம் பண்ணது பாட்டு ஆராதனை நடத்துது எல்லாம் செய்து அப்படியெல்லாம் இருந்து அவங்க அப்படி இருக்கவளில் பிறகு கர்ப்பவதி ஆனாகில் அவளுக்கு பிபி ஸ்டார்டில் ஆரம்பிச்சது. பிபி இருந்ததுனால ஆஸ்பத்திரியில் போய் தான் டெலிவரி நடத்தணும்னு சொல்லி நான் கொலுசேரத்தில் எங்களுக்கு ஒரு டாக்டர் உண்டு, டாக்டர் எபனீசர். அவர் பெரிய டாக்டர்னு சொல்லுவாங்க, பழைய அவருக்கு கவர்மெண்ட் டாக்டர். அவர் இப்போ ப்ரைவேட்டாக போட்டிருந்து அவர் அங்கே அட்மிட் செய்த 3வது நாள் ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை பிறந்த பிற்பாடும் அங்கே பயங்கரமான ப்ளீடிங். அப்போது அவரே சொல்லிட்டார், நீங்கள் இனி வச்சுருக்கிட்டு இருக்கக்கூடாது, உடனே இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்துருங்க, ப்ளீடிங் அது மோசமாகும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போவுமே எனக்கு ஷிவரிங் ஆகிட்டு அப்படியே உடனே தளர்ந்த மேளம் எங்களுக்கு எல்லாம் உடனே ஒரு அப்செட் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லி உடனே ஒரு வண்டியில் அப்போ மாத்தூர்கார் ஒரு வண்டி ஓட்டி படிப்பிச்சு கொண்டு இருந்தார், ஒரு ஓட்ட வண்டி. அவர் அங்கே வந்தனால உடனே அந்த வண்டியில் ஏற்றி திருவட்டாரில் உணர்ந்து இனி ஒரு வண்டியில் மாற்றி அங்கே நேரம் நெய்யூருக்கு போய் அங்கே 3 நாள் அங்கே அட்மிட் ஆகி, அதாவது ஒரு 3 days 48 மணிக்கூர் ஆக்சிஜன் கொடுத்து அந்த ஆக்சிஜன்லேயே ஓடிட்டு இருந்து உயிர் ஆக்சிஜன் கொடுத்து அந்த உயிரை அப்படி ஓட்டிகிட்டே இருந்து
அப்போ எல்லாம் இவளுக்கு போக 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 அந்த பிபி ஓவராகி ஜன்னியாகி மயக்கமாகி கடைசியில் இந்த மயக்கத்திலையும் கூட ஆண்டவரே அவர் லட்சியம், ஆண்டவரே அவர் லட்சியம், ஆண்டவரே அவர் லட்சியம், இந்த வார்த்தை தான் இருந்தது. இந்த வார்த்தையை விட 3 அதாவது 48 மணிக்கூருக்கு அப்போ அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அவரெல்லாம் அந்த காரும் கொண்டு விட்டு அங்கே தான் கேம்பு, அங்கே தான் இந்த 3 நாளும் அவர் அங்கே உண்டு. அந்த ஆஸ்பத்திரியில் அவர் உண்டு, அந்த குடும்பம் உண்டு, எங்கள் குடும்பம் உண்டு, குடும்பங்கள் எல்லாம் அங்கே நடக்குது. அப்போ அதில் இருந்து 3ஆவது நாளில் அந்த இப்படியே அவளை வார்த்தை இருந்து சொல்லி அந்த வார்த்தையோடு அவளை நேசித்த ஆண்டத்தில் அவள் போய்விட்டாள். இப்போ அவள் இப்படியா எங்களை விட்டு அதை பொறுத்து கொள்ள எங்களுக்கு ஒருவரால் முடியல. எங்களுக்கு ஒருவரால் எனக்கு அம்மா, எனக்கு அப்பா, எனக்கு சகோதரங்கள், சகோதரிமார், அதுபோல் அவளுக்கு ஆளுகள் அத்தனை பேர் நாங்கள் ஏதோ ஒரு இழந்தது போல் நாங்கள் அப்படி மாறிவிட்டு அப்படி, அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் வளர்ந்த பிறகு என் அப்பா என்னை அணைச்சி வச்சு உறக்கிட்டே இல்லை. பிறகு எனக்கு இருதயத்திலிருந்து என்னதோ கீழே விழுது மாதிரி இருந்து அப்பா என்னை அணைச்சி வச்சு பிடிச்சாதான் எனக்கு கிடைக்க முடியும். அந்த மாதிரி அங்கே அவஸ்தைப்பட்டு வீட்டில் கொண்டு வந்து காரியங்களை எல்லாம் நாங்கள் முடித்து அப்படியாவது அந்த குழந்தை 6 மாதம் இருந்தது. 6 மாதம் இருந்து அதை குழந்தை அவங்க நல்ல, நான் அடிக்கடி போய் பார்ப்பேன், அவங்களும் நல்லா கவனிப்பாங்க. அப்புறம் அதுவும் 6 மாதத்துக்கு பிற்பாடு அந்த குழந்தையும் இறந்து விட்டது. எனக்கு அன்பானவர்களே, இவ்விதமாக நான் இனி இந்த பூமியில் வாழணுமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை எனக்கு எழும்பினது. அதாவது வறுமையிலையும் கஷ்டத்திலையும் வாழ வழி இல்லாத இருந்த எனக்கு இப்படி ஒரு ஸ்திரீயின் மூலமாக ஒரு பாக்கியம் தெய்வம் தந்து நான் இந்த ஒரு ஆறுதலடைவும் அந்த குடும்பத்தோடு ஒரு ஐக்கியமும், அந்த குடும்பம் என்னை தூக்கி சுமக்கிறது போல அவங்களும் நானும் அவங்கள நேசித்து அவ்விதமாய் நாங்கள் ஒன்றுக்கொன்று பற்றுதலோடும் அன்போடும் ஸ்நேகத்தோடும் இருந்த இந்த மரணம் பிரித்து நாங்கள் மிக அவஸ்தைப்பட்ட ஒரு முகத்தை, அப்பா முகத்தை தானும் நாங்கள் எங்கள் முகத்தை அப்பா அம்மா மாறி மாறி பார்த்து பார்த்து அங்கே கண்ணீர் விட்டு புலம்பி அழுது ஒரு நிமிஷத்தை ஒரு இமை பொழுதை கழிக்க எத்தனையோ பிரயாசப்பட்டு கொண்டிருந்த வேளையில் அநேகர் தேசத்தில் அநேகர் சொந்தத்தில் உண்டு. ஆனால் ஒருவர் கூட வந்து எங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய தைரியம் அவர்களுக்கு கிடையாது. இவங்கள்கிட்ட போய் என்ன சொல்ல முடியும், இவங்களை இப்படி இருந்தவங்கள்கிட்ட போய் என்ன ஆறுதல் சொல்ல முடியும்னு சொல்லி இருந்த வேளையில் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகள் வந்தார்கள். எனக்கு பக்கத்து உள்ள விக்னேஸ்வரன் நாயர், அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரனாக இருந்தார். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தவர். கொல்லுவெல்ல தாச அண்ணன், உங்களெல்லாம் சிலருக்கு தெரியும். தாச அண்ணன் இவங்களெல்லாம் வந்து என்னோடு பேச ஆரம்பித்தார்கள். அப்போ நாம் சூத்திரம் ஒரு நாம் படுத்திருக்கும்போது மின்னல் போல வந்து நின்று இந்த சூத்திரம் திராட்சை சாப்பிடுங்க, அதை சாப்பிடு இப்படி சொல்ல நமக்கு தோணும். அது ஆளை காணாது. இப்படியெல்லாம் நம்ம அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் இவங்க வந்திருந்து கொஞ்சம் நேரம் அவங்க இருந்தால் நமக்கு அவ்வளோக்கும் ஒரு சமாதானம் இருக்கும், அவளுக்கும் ஒரு ஆறுதல் இருக்கும் வந்து. அப்போ தாசனிடை நடந்ததெல்லாம் இருக்கட்டும், இனி நீயும் போன இடத்துக்கு போகணும். அதுக்காக நீ என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஆராதனை ஸ்தலத்தில் போய் ஒரு ஒரு ஆவிக்குரிய ஆராதனையில் நீ பங்கெடுக்கணும். அப்போ பங்கெடுக்கும்போது அந்த அனுபவம் எனக்கு கிடைக்கும். அப்போ இந்த துக்கம் என்னை விட்டு நீங்கும்னு சொல்லி எனக்கு புத்தி சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போ எனக்கு அப்போ ஒன்றும் தெரியாது, என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாது. நானும் அவளுமாயிட்டு இந்த மலைவள சாது ஒருக்க அடித்து போட்டாங்க. யாரோ ஒரு ஒட்டி போட்டு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து. அப்போ அவள் சொன்னேன் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவள் அங்கே போனதுலேயே அந்த அனுபவத்தில் வந்தவா. அப்போ அங்கே போய் நாங்கள் போனோம், போய் அவர்கிட்ட பேசிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அதில் மற்றபடி எனக்கு இந்த ஆவிக்குரிய காரியங்களை பற்றி எனக்கு அவ்வளவு விவரம் கிடையாது. அப்போ இவங்க எனக்கு வற்புறுத்தி சொன்னாங்க. அப்போ விக்னேஸ்வரன் நாயர் சொன்னார், யோன்ஸு ഇതൊക്കെ ഈ ലോക ജീവിതം നമുക്ക് ഇതൊക്കെ ഇത്ര തന്നെ, അതൊക്കെ കുറച്ച് ദിവസത്തേക്ക് തന്നെ. അതുകൊണ്ട് ഇന്നൊരു ജീവിതം കിട്ടും, ദൈവം തരാൻ ദൈവത്തിന് കഴിയും, നീ വരണം, നമുക്ക് പോകാം, കൂട്ടത്തിന് പോകണം
எல்லாம் என்ன கொஞ்சம் தைரியத்தோட கூப்பிட்டாரு. நான் தொடங்கினேன். பின்ன நான் சாயங்காலம் தோறும் அங்கே ஆராதனைக்கு போவோம். பின்ன எங்கெல்லாம் கன்வென்ஷன் உண்டோ, எங்கெல்லாம் ஆவிக்குரிய ஆராதனைகள் உண்டோ, என்னெல்லாம் ஆவிக்குரிய புஸ்தகங்கள் உண்டோ, பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். இப்படி எல்லாம் அதில் நான் கொஞ்சம் கவனம் செலுத்தி அப்படி எல்லாம் நான் அதை செய்ய நான் தொடங்கினேன். சரி, தொடங்கி அப்படியா இருக்கிற வேளையில் அந்த அதில் இல்லை நான் சோதரம் அவங்க அந்த பக்தி வினயங்கள் இருந்ததை தவிர அந்த ஜீவிதத்தில் உள்ள வித்தியாசங்களை எனக்கு பார்க்க முடியல. சோத்திரம் பக்திக்கு உரிய காரியங்கள் இருந்தது. ஆனால் லைஃப்பில் ஒரு காரியங்களில் உள்ள வித்தியாசங்களை எனக்கு அதிகமாக கண்டுகொள்ள முடியல. ஆனால் என்னோட வந்த சகோதரங்களுக்குள்ளால் நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தன்மை, அந்த நாயரெல்லாம் அந்த வீட்டை விட்டு அந்த தகப்பை ஒரு தடிக்கம்போ வெட்டு வத்தியை எடுத்து விரட்டுவார். இவர் சிட்டி ஓடுவார். இவர் நல்ல திடகாத்திரம் உள்ளவர். ஆனால் தகப்பன்கிட்ட எதிர்த்து நிற்க மாட்டார். தகப்ப ஒரு ஒல்லி ஆள், ஒரு குறை உள்ள ஒரு நாயர். ஏன்னா அவன் ஜாதி போயிட்டேன். அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவர் குடும்பத்தில் பயங்கர எதிர். அவர் அண்ணன் தாசில்தார், பெரிய பிரச்சனை. ஆனால் வீட்டில் அவருக்கு உறக்கம் கிடையாது. அவர் சோத்திரம் எனக்கு கூட அப்போ நான் அவர்கிட்ட நல்ல பழகினேன். என்னோட அன்பாக பேசுவார். அவர்கிட்ட இருந்து பேசினா நமக்கு அவட மட்டும் போக தோணாது. ஆண்டவரை பற்றி அவ்வளோ சிநேகமாகிட்டு கண்ணீர் விட்டு பேசும்போது அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். அப்போ நமக்கு அது இன்பமாக இருக்கும். தெய்வம் செய்ய. ஏன்னா அவருக்கு வீட்டில் படுக்கை இல்லை, இயேசு ஏற்றுக்கொண்ட நிமித்தமாயிட்டு ஆகாரம் இல்லை, வீட்டில் கிடக்க இல்லை, நிம்மதி இல்லை. இந்த இவங்க போட்டு அவரை பயங்கர தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா அவருக்கு மத்தியில். அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் எனக்கு ஒரு கடை கிடக்கு, ஒரு கடை எங்களுக்கு கிடந்து அதில் கொஞ்ச நாள் வாடகை கொடுத்துருந்து யாரும் இல்லை. அதில் கிடக்கலான்னு சொல்லி நான் அவர் அதில் கிடப்போம். நான் வீட்டிலேருந்து சாயங்காலம் வெள்ளை கிழங்கோ வெள்ளை காரியங்களோ உண்டுன்னா கொண்டு வருவேன். அவர் சாப்பிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு அதில் பின்ன பேசிகிட்டே இருப்பார். ராத்திரி பூரா பேசுவார். ஏசு இந்த சிநேகம் பாட்டு பாடுவார். நல்ல அழகாக பாடுவார். 1-2 பாட்டு தான் அவருக்கு தெரியும். தெரிஞ்ச பாட்டை திருப்பி பாடி ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அப்படி ஒரு பாதி ராத்திரி வேறு இருப்போம். அதுக்கப்புறம் உறங்குவோம். பின்ன இப்படியே கொஞ்ச நாட்கள் எனக்கு வேலை இருந்ததுனால அதில் கிடைக்கல. ஏதாவது நான் சின்ன உதவி அளவிற்கு செவ்வாய் அப்படியெல்லாம் செய்து எடுத்து கொஞ்சம் நாட்கள் அப்படி நாங்கள் ஓட்டிக்கொண்டே வந்தோம். அப்படி வரைச்சில் அவங்களுக்கு ஒரு கன்வென்ஷன் வந்தது. அவங்கள ஆண்டுதோறும் ஒரு கன்வென்ஷன் வைப்பாங்க. அது மிக்கவாரும் சாதாரண குஞ்சப்பி என்கிற ஒரு மொண்டி குஞ்சப்பி என்று ஒரு மனுஷன் உண்டு கேரளத்தில். கோட்டயத்தில் குஞ்சப்பியை கொண்டு கன்வென்ஷன் வைக்கிற வழக்கம். அப்போ இவர் தான் அதில் முக்கியமாக நிற்பார். இந்த விக்னேஸ்வரன் நாயர், அந்த சிஎஸ்ஐக்காரா, அந்த அவள் எல்லாம் சேர்ந்து, தாச அண்ணை எல்லாம் சேர்ந்து, அந்த ஊருக்கார எல்லாம் ஒத்துழைச்சி அங்கே ஒரு பெரிய கன்வென்ஷன் வைக்க வழக்கம் இருந்தது. அந்த நாட்களில் அங்கே ஒரு கன்வென்ஷன் வைத்தார்கள். அந்த கன்வென்ஷனில் பாருங்கள், அங்கே பயங்கரமாக பெரையெல்லாம் கட்டி, பந்தல் எல்லாம் போட்டு, சேரெல்லாம் போட்டு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்து இந்த காரியங்களை செய்தார்கள். அப்பொழுது இந்த சிஎஸ்சியில் உள்ள டிகேமாரெல்லாம் கூடி ஒரு தீர்மானம் போட்டார்கள். என்ன தீர்மானம்? இன்றைக்கு யாராவது ரிட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி கையை உயர்த்தினா உடனே கொணியன்னு சொன்னவங்களுக்கு தெரியல, மாங்காயில் நிறைய கம்பு எடுத்து எறியணும், இது மாதிரி எறியணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எல்லாம் போட்டு இந்த காரியங்கள் எல்லாம் செய்தார்கள். ஆனால் அதை பற்றி ஒன்றும் விக்னேஸ்வரன் நாயரோ தாசானனோ இந்த ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளோ அதை பற்றி கவலைப்படலை. அவங்க எல்லாம் இதை கன்வென்ஷனை ஆயத்தம் பண்ணினார்கள். ஆயத்தம் பண்ணி கன்வென்ஷன் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் அவருக்கு ஒரு காலு சுவாதீனம் இல்லை. அதனால் இன்னி ஒரு ஆள் கொண்டு அவரை பிடிச்சி மற்ற உடம்பை பார்த்தா ஒரு பயங்கர பயில்மான போல் அவர் இந்த மேசை போட்டு, மேசையில் யார் இருந்து தான் பேசுவார். மேசையில் அதுக்கெல்லாம் மைக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் செய்து கொடுத்து ஒரு மேசை போட்டு மேசையில் இருந்து தொண்டை எல்லாமே சொன்னால் இங்கே பேசும்போது உலகம் எல்லாம் கேட்கும். அவ்வளோ தூரம் தைரியத்தோடு பேசுவார். அப்போ தைரியத்தோடு நல்ல தைரியசாலியான ஒரு மனுஷன். அப்படியா? அதாவது திருவனந்தபுரத்தில் எல்லாம் எதிர்ப்பு உள்ள இடங்களில் அவர் போயிருந்து சுவிசேஷம் பேசக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஆள். அப்போ அப்படியே பேசக்கூடிய அந்த அன்னைக்கு அவர்
அந்த கன்வென்ஷனில் பேசினார். அந்த கன்வென்ஷனில் பாரத்தோடு எனக்கு ரட்சிக்கப்படுவதற்கு பயங்கர ஆசை, எப்படியாவது இந்த ரட்சிப்பை நான் அடைய வேண்டும். ஆனால் ரட்சிப்பு என்ன, அதனுடைய அந்த ரகசியம் எனக்கு அது சரியாக அந்த ரட்சிப்பை எனக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. அப்போ அன்றைக்கு அவர் பேசின, அப்போ இப்போ நான் கேட்ட வார்த்தைகள் எல்லாம் அந்த வேதத்தினுடைய அடிப்படையில், அதாவது 1 பேதுருவின் வாசிக்க கேட்ட 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் அந்த வாசிக்கும்போது அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். பாருங்க, ஒரு புருஷன் கீழ்ப்படியாமல் இருந்தாலும் கூட அந்த மனைவிகளின் நடக்கையின் பக்தி உள்ள நடக்கையை பார்த்து போதனையின்றி புருஷன் என்ன செய்வானோ ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவான். அப்போது அதுதான் மனைவிகள் இடத்துல நான் எத்தனையோ சகோதரிமாரிடத்துல சொன்னது உண்டு. இந்த பென்னட்டுடைய மருமகள் பிள்ளை, அந்த பிள்ளைகிட்டே சொன்னேன், பிள்ளை நீ கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொஞ்சம் அவனுக்கு நீ அது கஷ்டம்தான், புருஷன் குடிகாரன்னு சொன்னால் இவளுக்கு கஷ்டம்தான், இருந்திருந்தாலும் கொஞ்சம் பொறுமை எடுத்து நீ கொஞ்சம் பொறுத்து கொடுத்து போயாச்சுன்னு சொன்னால் நாளடைவில் அவன் எனக்குள்ள வந்துடுவான் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது கேட்கல. இப்படி அநேகர் கேட்க மாட்டார்கள். அதாவது பக்தி உள்ள சகோதரிமாருடைய நடக்கையினாலே போதனையின்றி புருஷன் என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அது பொய்யல்ல. என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. அருமையான என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட அப்படி புருஷன் மாதிரி, அதாவது கிறிஸ்துக்களை கொண்டு வர வேண்டுமானா சோத்திரம், அது நாம் நம்முடைய பக்தி உள்ள நம்முடைய நல்லடக்கையினால தான் அவள்கிட்ட மோதனை அல்லங்க அது பிரச்சனை தான் உண்டாகுமே தவிர, சோத்திரம் பக்தி உள்ள நடக்கையின் மூலமாக அவங்கள கிறிஸ்துக்களை கொண்டு வர முடியும். ஒரு சின்ன சாட்சியை நான் கேட்டேன். அதாவது ஒரு இன்ஸ்பெக்டருடைய மனைவி பயங்கர ஆவிக்குரிய லைஃப்பில் வளர்ச்சி உள்ளவா. அப்போ அது புருஷன் அந்த இன்ஸ்பெக்டருக்கு எதிரானது. அவருக்கு அது பிரியமில்லை. ஒரு நாள் டியூட்டி முடிஞ்சு வீட்டில் போகும்போது அவள் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாள். எல்லாம் சமைச்சு வச்சு ரெடியாக ஆகாரம் எல்லாம் வச்சுட்டு ஜெபம் பண்ணி கொண்டு தான் இவர் போன உடனே அவளை சவிட்டி மிதித்து போர்ட்ஸ் காலால் சவிட்டி அவளுக்கு கமந்து விழுந்து மூக்கில் ஓடி ரத்தம் வந்து அப்படி போதங்கட்டு விழுந்தா. அவர் போய் அப்படி ஒரு சேரில் உட்கார்ந்தார். இவர் எழும்பி பார்க்கும்போது அவர் உட்கார்ந்துருக்காரு. ஆகாரத்தை எல்லாம் எடுத்து வச்சிருக்கா, ஒன்றும் சாப்பிடாதல ஒன்றும் இல்லை. அப்போ அப்படியே எழும்பி கொஞ்சம் ஞாபக சக்தி எல்லாம் வந்த உடனே போய் அவரை தழுவி, ஐயோ நீங்கள் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்தீங்களா, வாங்க சாப்பிடுங்க எல்லாம் அன்போடு அவளை கூப்பிட்ட உடனே அவர் அப்செட் ஆகிட்டார். ஏன்னா இவ்வளவு பாசமா கிறிஸ்துவில் உள்ள ஸ்நேகம் இவ்வளோ அன்பான்னு சொல்லி உடனே அவர் முழங்கால் படிக்கிட்டு அந்த இடத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சாட்சியை நான் கேட்டது உண்டு. அதுபோல் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட தேவ அன்பினால இவ்வளவு சிநேகம், இவ்வளவு அன்பு, இவ்வளவு பக்தி ஒரு இயேசு கிறிஸ்துவாலே ஒரு மனுஷனை கொடுக்க முடியுமா என்பதை நாம் அறிந்தபோது அது எனக்கு வேண்டும் என்ற ஒரு சிந்தை, ஒரு வைராக்கியம், ஒரு இமைப்பொழுதுக்குள்ளால இந்த கிறிஸ்து எனக்குள்ளே ஆக வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எனக்குள்ளே இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த நாளிலே அவர் அவ்விதமாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20 வசனத்தை எடுத்து பேச ஆரம்பித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20 வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போதனை பண்ணுவேன், அவனும் என்னோட என்ன செய்வானாம், போஜனம் பண்ணுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதோ வாசல்படியிலே நின்று தட்டுகிறேன். இருதயமாகிய வாசல்படியிலே தேவனாகிய ஆண்டவர் நின்று தட்டுகிறார். தேவ வசனத்தின் மூலமாய் தட்டுகிறார். அவன் இருதயத்தை திறப்பானாகில் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று வேதம் சொல்லுகிறது.
அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த இருதயத்தை நாம் தான் திறக்க வேண்டும். இருதயத்தை நாம் திறக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மை உருவாக்கி எல்லா பொறுப்புகளையும் உரிமைகளையும் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயத்தை திறந்து அவர் வருகிற தெய்வம் அல்ல. அவர் நம்முடைய சத்தத்தை கொடுத்து, வார்த்தைகளை கொடுத்து நம்முடைய இருதயத்தின் வாசலை தட்டுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் வாசலை அடைத்துக் கொள்வோம், ஆனால் அவர் நம்முடைய வாசலுக்குள்ளே வருவதில்லை. காரணம், அவர் நம்மை நோக்குள்ளே அவர் நம்முடைய அதிகாரத்தை எடுத்து எல்லாம் நம்முடைய வாசலை திறக்க அடைக்க எல்லா அதிகாரம் நமக்கு தான் கொடுத்தார். அதனால அது கொடுத்த அதிகாரத்தை திருப்பி எடுக்கிற தெய்வம் அல்ல. ஆகவே நம்முடைய வாசலை திறக்க வேண்டியது அவருடைய சத்தம் கேட்கும்போது நம்முடைய இருதயமாகி வாசலை நாம் திறந்து கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய பொறுப்பு. ஆகையினால அநேகர்கள் ஞானசனத்தை எடுத்துக்கொண்டு இருதயம் திறக்காமல் இந்த நாள் வரையிலும் வாழுகிற எத்தனையோ பேரை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் ஒரு சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழவும் முடியாது, இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, பரலோகத்தில் சேருகிறதும் கிடையாது. ஆகவே எனக்கு அன்பானுள்ளே, நாம் இருதயத்தை இதோ வாசலை இதோ வாசிக்க இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று கம்பீரமாய் அவர் அந்த இடத்துல பேசினார். கம்பீரமாய் பேசி சில உதாரணங்களோடு அந்த இடத்துல அவர் விளக்கமாக சத்தம், தெய்வത്തിൻ്റെ ശബ്ദം എന്നോട് വരികയാണ്, ദൈവത്തിൻ്റെ വാക്ക്, ദൈവത്തിൻ്റെ ശബ്ദം നിന്നോട് വരികയാണ്. നീ ഈ സമയത്ത് നിന്റെ ഹൃദയത്തെ നീ തുറന്നു കൊടുക്കുകയാണെങ്കിൽ ഈ ദൈവം നിന്റെ ഹൃദയത്തിനകത്ത് വന്ന് നിന്നോട് വാസം ചെയ്യും, നിന്നോട് ജീവിക്കും. ஒரு புதிய ஜீவிதத்தை நீ காணான் കഴിയോ என்று சொல்லி அவர் அவிதமாய் கம்பீரமாய் பேசும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமாய், என்னுடைய இருதயத்தை நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே, எனக்குள்ளே வாரும் என்று சொல்லி என்னுடைய இருதயத்தை நான் திறந்து நான் கொடுத்து அந்த இயேசுவை, ஜீவனுள்ள தேவனை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்போ ஒரு விதமாய் அந்த பயங்கர அந்த சூழ்நிலையில் இந்த இயேசுவினை அந்த ஆராதனையுடைய இறுதி கட்டத்தில் இயேசுவினை இந்த தன்னுடைய இருதயத்தில் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட தேவனுடைய ஜனங்கள் ஒரு வாக்கு சாட்சி கொடுக்காம சொல்லி கேட்கும்போது, அப்போ தான் எனக்கு அதுவரையிலும் வெட்கம், அதுவரையிலும் இயேசுவை குறித்து சொல்லி எனக்கு வெட்கம். அந்த வேளையில் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு ஞான் சாட்சி அவர் சொன்னார், எரிவினடா ஆரங்களும் உண்டெങ്കിൽ எரிவினடா என்று சொல்லி சப்தம் அலறி சொன்னார். அதாவது இந்த டிக்கமெல்லாம் போட்ட காரியங்களை அவர் அறிந்திருந்தார். அவர் மேடையில் ஏறுவதற்கு முன்னதாகவே எல்லாத்தையும் அறிந்திருந்தார். அங்கே பெரிய பெரிய டிக்கமாரு எல்லாரும் இருந்தாங்க. எல்லாம் ஒரு குலுக்க உண்டானது. நீங்களெல்லாம் அதாவது டிக்கமாரெல்லாம் ஸ்டேஜில் இருந்து பாடினாங்க. அங்கே ஒரு கொயரெல்லாம் போட்டு பெஞ்சு சேர்லாம் போட்டு கொயரு ஒரு நீ രക്ഷിക്കപ്പെട്ടില്ലെങ്കിൽ നിനക്ക് പാടാനുള്ള അധികാരമില്ല, ദൈവം ആ അധികാരം തന്നിട്ടില്ല, നിങ്ങൾ പാടാനുള്ള യോഗ്യത നിങ്ങൾക്ക് ഇല്ല എന്ന് சொல்லி അതെല്ലാം ഉരുട്ടി എല്ലാവരും പട്ട அதிலிருந்து இறங்கி சாடி அது அப்படியே விலகி போயிட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவருடைய சப்தம், அவருடைய அந்த 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 அதிகாரம் சுரம் அவருடைய இருக்கிறது அப்படி இல்லை. ஒரு பயங்கர கரகாரம் அப்படியா. நான் இப்படி என்னை போல வேறையும் சில ஆட்கள் இயேசு என்னை ரட்சிச்சு என்று சொல்லி சாட்சி சொன்னார்கள்.
சொல்லி அப்படி அந்த வேளையில் ஒரு பயங்கர சந்தோஷம். இருதயத்தில் இருந்த சகல அந்த பாரங்கள், அந்த வேதனைகள், துக்கங்கள் எல்லாம் அப்படியே நீங்கி ஒரு பரிபூர்ண சந்தோஷம், ஒரு பரிபூர்ண சமாதானம் என்னுடைய இருதயத்துக்குள்ளே வந்து விட்டது. நான் சந்தோஷத்தோடு இந்த ஆராதனை இறுதி ஜெபம் முடிந்து அப்படியே வீட்டில் போய் அம்மா, ஆண்டவர் என்னை ரட்சித்தாரம்மா. அது எனக்கு தெரியும்டா, அது எனக்கு அப்பவே தெரியும். எனக்கு நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தேன். ஏன்னா சில நாட்களாக அப்படியே சோத்துறோம். எனக்கு அது நான் அங்கங்கே போயிருந்து ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது எல்லாம் பார்த்து அப்படியே அம்மாவிட்ட சொன்னேன். அடுத்த நாள் எனக்கு பெரிய ஈவில் சண்டனுடைய அம்மா அங்கே அடிக்கடி எங்கள் வீட்டில் அடுத்தடுத்த வீடு அவங்கள்ட்ட சொன்னேன். இப்படி எங்கே எல்லாம் சொல்லணுமா சாட்சி. அந்த ராத்திரி வேளையில் சோத்திரம் நான் வீட்டில் போயிட்டு திருப்பி நேர அவர் தங்குற வீடு அந்த அந்த விக்னேஸ்வரனோட வீட்டில் ஒரு 11 மணி இருக்கும். 11 மணி இருக்கும். அவர் சோத்திரம் அவருக்கு வீடெல்லாம் ஒரு பழைய ஒரு சின்ன பங்குற வீடு. அந்த மிச்சம் எல்லாம் ஒரு தடம் இல்லாத இடம். அதில் ஒரு சேர் போட்டு ചെറിയ ஒரு டெஸ்க்கு, சின்ன டெஸ்க்கு போல வந்து போட்டு அதில் அவருக்கு சூடு கஞ்சியும் பொரிச்ச மீனும் வச்சு கொடுத்து அவர் சாப்பிட்டு இருந்தார். ஒரே சந்தோஷம், ஒரே குதூகலமாக இருந்தது. வேற வந்தேன் அவர்கிட்ட வந்து அவരുടെ மறுபடியும் சொன்னேன், நான் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொன்னேன். ചാടി എഴിച്ച് എന്നെ പറയും, ജോണെ എണ്ണലി ജോണെ മുഴങ്കാൽ പടിയിട് എഴലി முழங்கால் படிட்டு என்னை ஜெபம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக விடிய இருந்து ஆலோசனைகளும் சோத்திரம் பாருங்க. அதனால தான் இந்த துரு உபதேசங்களிலிருந்து எல்லாம் நமக்கு ஜெயிக்க முடிகிறது. அவர் இந்த துரு உபதேசங்கள் எல்லாம் இந்த பகல் வேளையில எல்லாம் எங்களோட பேசினார். இந்த வெந்தய குசுகளுடைய துரு உபதேசங்கள் சோத்திரம் மனுஷனை மயக்குகிறது, மனுஷனை அதாவது நாம் கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவில் நம் சாட்சி உள்ளவங்களாக இயேசுவை போல ஜீவிக்கணும். இயேசுவை போல இந்த உலகத்தில் கிறிஸ்துவனை அறிவிக்கணும். அல்ல கிறிஸ்துவ இந்த உலகத்தில் கொண்டு நடந்து ஜீவித்து அநேருக்கு கிறிஸ்துவின் ஒளியை பிரகாசிக்க பண்ணணும். அந்த அப்படிப்பட்ட ஆலோசனையில் தந்து அமிதமாய் அவர் அமிதமாய் சில வருஷங்கள் கூட ஆண்டுதோறும் வந்து எங்களுக்கு போதனையெல்லாம் கொடுத்தார்கள். எனக்கு அன்பான ஆண்டோட பிள்ளைகளை அதுக்கு பிற்பாடு நாங்கள் அப்படியாய் பல இடங்களில் நாங்கள் குறிப்பாக நாங்கள் அப்படி ரட்சிக்கப்பட்ட நாங்கள் சிலராக சேர்ந்து அதோடு சேர்ந்து சில மாதங்களில் வயலேற்ற ஆர்வரை கொண்டு எனக்கு வீட்டில் தங்க வச்சு அந்த இடத்துல கண்வெச்சம் வச்சோம். அதில் எனக்கு விட்டு அதில் சாமுவேல் உள்ள அந்த சர்ச்சைக்காடு நடத்த ஆள் மனம் திரும்பி அதில் கிறிஸ்துக்குள்ள வந்து நாங்கள் அந்த இடத்துல ஷெட்டெல்லாம் போட்டு அதில் ஒரு சர்ச்சை தொடங்கி அங்கே எல்லாம் தொடங்கி அப்படியே அதில் அவர் வித்தியாசமான சில உபதேசங்கள் எல்லாம் கொண்டு வந்ததுனால நாங்கள் அதிலிருந்து வேறு இடங்களுக்கெல்லாம் அப்படி எங்களுக்கு இருக்கும்போது ஜேம்ஸ் ராஜ் என்கிற ஒரு ஆசிரியர், அவர் கோவில்பட்டிக்காரர், அவர் இட்டலி ஸ்கூலில் வேலையாக வந்தார். அப்போ தான் எங்களை கல்விப்பட்டு எனக்கு வந்தார். அப்போ வந்து எங்களோட பகிர்ந்து கொண்ட காரியம் என்னவென்றால், நாம் கிறிஸ்துவை ஆராதிப்பது மட்டுமல்ல, கிறிஸ்துவை சாட்சிக்கணும். கிறிஸ்துவை நாம் கொண்டு சுமந்து எல்லா இடங்களுக்கும் ஆண்டவர் இயேசுவை பற்றி சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்க இந்த இயேசு வந்தார் என்பதை தெளிவாக பேச வேண்டும் என்று சொல்லி அவிதமாக எந்த ஒரு வாங்காமல் பல இடங்களில் சிவகங்கை, கோவில்பட்டி, சென்னை, கேரளா இப்படி பல இடங்களிலாக இங்கேருந்து அரி, பயறு, என்னெல்லாம் சாதனங்கள் வேண்டுமோ எல்லாம் வாங்கி அதில் கேரளாவிலேருந்து 2 பேர், நாங்கள் இங்கே ஒரு 4-5 பேர், எல்லாம் ஒரு 7-8 பேராக 10 நாள் 15 நாள் லீவு போட்டு நாங்கள் எல்லாம் அந்த கேம்பு வழி ஏதாவது ஒரு சர்ச்சில் கொடுத்து அவங்க அங்குள்ள ஊழியக்காரிய சகோதரி மாதிரி அதை சமைச்சு உச்சைக்கு கஞ்சியும் காலையும் சாப்பியெல்லாம் தருவாங்க. நாங்கள் கொண்டு வர பொருளில் பணம் வாங்கி இல்லை, பணம் கொடுத்து சோத்திரம் அப்படி ஊழியங்களை செய்து
நாங்கள் அதிலே பழகணும். அருமையான அதிலே பழகி அதிலே ஊழியங்களை செய்து அநேகருக்கு எங்களுடைய சாட்சியை பகிர்ந்து எங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து நாங்கள் அதிகமாக சாட்சியை வாழ்ந்து எங்களை குடும்பத்திலேயும் எங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு அன்பை செலுத்தி மற்றவர்களை கிறிஸ்துவின் அன்பை எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர்களை காட்டி கொடுத்து அப்படி வாழ்ந்து சோத்திரம். அப்படியாகத்தான் கடைசியாக இந்த சாரூர் பிரதேசத்தில் கூட சாரூரில் பயிர்கோட்டையில் எல்லாம் நாங்கள் போகும்போது இந்த ராஜையனுடைய குடும்பம் எல்லாம் ராஜையனுடைய அப்பாவெல்லாம் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆளு என்ன வாத்தியார கூப்பிடுவார். அப்போ அவங்க எல்லாம் பாருங்க ஒரு சூலத்தை ஊடி அவங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்லி அவங்க எல்லாம் வாத்தியார எனக்கு சேரு நான் சேர்ல தான் உட்காருவேன். இங்கே ஒரு சேர் கூட ஒரே போட்ட சேர் கிடந்து அவருக்கு நெல்லி போட்டு கொடுத்தேன். அவர் ஒரு நாளோ 2 நாளோ வந்தார். பிறகு ராஜ்யம் வந்திருந்து சில ஆட்கள் எல்லாம் அப்படி வர தொடங்கினார். அதுக்கப்புறம் பாருங்க கொஞ்சம் ஆட்கள் வந்த பிறகு இந்த ஆட்களை கொண்டு போய் நமக்கு ஒரு அதாவது சாது சுந்தர் சிங் சொல்லுவார், இந்த கோழி குஞ்சை பொரிச்சு வச்சு அதை பாம்பு கிட்ட வளர்க்க கொடுத்தா அது வளர்க்குமா? கோழி குஞ்சு பொரிச்சு பாம்பு கிட்ட கொண்டு வளர்க்க கொடுத்தா பாம்பு அந்த கோழி குஞ்சை வளர்க்குமா? வளர்க்காது. அதை பிடிச்சி வாயில் விடும். அதுபோல் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை வளர்க்கணுமா இருந்தால் ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் வேணும், ஊழியக்காரர் தான் வேணும். அதில் கொண்டு சிஎஸ்ஐயில் நம்ம ஆத்மாக்களை கொண்டு கொடுத்து அவங்க வளர்க்க மாட்டோம், அதை அழிஞ்சு போகும். அதனால ஒரு சபை, அதுக்காகத்தான் ஒரு சபை 4 சுவரு கட்டி ஒரு சபை. அது இங்கே உள்ள அநேக தெய்வ பிள்ளைகளுடைய ஒத்தாசையினால் ஆண்டவருடைய கிருபையினால் எவ்வளோ எதிர்ப்புகளின் மத்தியிலேயும் தெய்வம் அந்த காரியங்களை செய்து இன்றைக்கு ஒரு சபையாக ரூபாந்தரப்படுத்தி 4 ஆத்துமாக்கள் வந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கிருபையாக நம்ம கொடுத்தார். அது அவருடைய நாம மகிமைப்படுவதற்காக, நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல. சோத்திரம். நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றாலும் ஜோன்ஸு சபையை கட்டினான், ஜோன்ஸு உண்டாக்கினாங்கன்னு வந்து யாரும் சொல்ல வேண்டாம். கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நம்முடைய ஜீவிதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற நாளெல்லாம் நாமும் நம்முடைய சந்ததிகளும் இந்த இடத்துல ஆராதித்து இன்னும் அநேக தேச மக்களை சேர்த்து நமக்கு பரலோக ராஜ்யத்தில் ஒரு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வானால் அவன் நான் உட்காரும் இடத்திலே அவன் உட்காரும்படி நான் அவனுக்கு அருள் செய்வேன் சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார். உலகம் நம்மை பரிகாசிக்கும், உலகம் நம்மை நிந்திக்கும், உலகம் நம்மை பைத்தியம் என்று சொல்லும். நான் வேலை பார்த்த நாட்களிலும் நான் அநேகரிடத்தில் லஞ்சம் வாங்காதபடினாலே பைத்தியக்காரன் என்று சொல்லி அநேகர் என்னுடைய காது கேட்க சொன்னார்கள். இன்றைக்கும் கூட ஒருவேளை அநேகர் சொல்லலாம். சோத்திரம். இன்றைக்கு அநேகர் நம்முடைய பாக்கெட்டில் இருக்க பணத்தை பிடிச்சு பறிக்கிற பாஸ்டர்மாருக்கு மத்தியில் நாம் கொஞ்சம் வாங்காத ஊழியம் செய்தால் இவன் பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லலாம். ஆனால் பரவாயில்லை, அருமையானே, நம்முடைய இருதயம் பூரிப்பிக்கும், இருதயம் சந்தோஷிக்கும். நம்முடைய தேவ சமூகத்தில் நமக்கு பெருத்த ஆசீர்வாதம், நம்முடைய ஜீவன் போனதும் நாம் அவருடைய மடியிலே உட்காரும்படி அவர் நமக்கு அருள் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஊழியத்தை நீங்களும் இந்த கிறிஸ்துவை நீங்கள் சொந்தமாக ஏற்றுக்கொண்டு ஊழியத்தை நீங்கள் அனைவரும் செய்யுங்கள். ஆட்களானாலும் செய்யலாம், பெண்களானாலும் செய்யலாம். நீங்கள் சாட்சியாய் வாழும்போது பக்கத்தில் உள்ளவங்களுக்கிட்ட நான் ஏன் இப்படி சாட்சியாய் வாழுகிறேன் என்றால் கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்று தைரியமாக நீங்கள் சொல்ல முடியும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அப்படியே நீங்கள் வாழுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கடைசி வரையில் உங்களை பாதுகாத்து உங்களை ஆண்டவர் நடத்துவாராக. ஆமேன்.